வணக்கங்க. புதுசா கிரைண்டர் வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகலப்பா, அதுக்குள்ள குளவிகளோட புடி அவுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளவிகளுக்கு புடி வந்து ரொம்ப ஈஸியா உள்ள போயிட்டு வர மாரி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த பேஸ்ட்டுமே அப்ளை பண்ணாம தான் டைரக்ட்டா அடிச்சு சொருவிருக்காங்க. எப்பயுமே குளவிகளுக்கு புடி போடுறோம்னா, அது வந்து ஓரளவுக்கு டைட்டா கிரிப்பா இறங்குற மாரி தான் நம்ம அடிச்சு போடணும். அதுலயுமே வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணி தான் அடிச்சு போடணும். இங்க வந்து எந்த பேஸ்ட்டுமே அப்ளை பண்ணல. ரொம்ப ஈஸியா இறங்குற மாரி தான் போட்டுருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 அரால்டெட் வாங்கி, ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி, ஒண்ணு அந்த குளவிகள் ஓட்டக்குள்ளேயும், இன்னொன்னு வந்து நல்லா அந்த புடியிலயும் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வச்சுட்டு கையாலே அழுத்துறோம் பாருங்க, எவ்வளோ ஈஸியா இறங்குதுன்னு பாருங்க. ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி இறங்கக்கூடாது. நம்ம வச்சு அடிச்சு ஹேமர் வச்சு அடிச்சா தான் இறங்கணும். அந்த அளவுக்கு டைட்டா இருக்கணும். நான் சும்மா வச்சுட்டு லைட்டா ஹேமர் வச்சு தான் அழுத்தினேன். ஸோ ஓரளவுக்கு போய் பிடிச்சிக்கிச்சு. ஆனால் இப்போ நம்ம 2 அரால்டெட் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டதுனால இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரவே வராதுங்க. நான் உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தூக்கி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அடிச்சதுக்கப்புறம் நம்ம நேராக அடிச்சிருக்கோமா இல்லையான்னு பார்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கோடையானாலுமே வந்து அந்த கிரைண்டர் சுத்தும் போது அந்த புடி வந்து சீக்கிரம் அவுந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மேலே உள்ள புஷ்ஷுமே தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த புடியை பிடிச்சி தூக்கவும் நல்லா கிரிப்பாக நின்றுச்சு பாருங்க. வரேங்க. பாய்ங்க.